all, welcome to Shubha's World. இப்போ நம்ம ரெண்டல் காரில் போயிட்டுருக்கோம் மர்ட்டில் பீச் சவுத் கேரோலினாக்கு. சார்லட் நார்த் கேரோலினா போயிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து 2 days ட்ரிப்புக்கு மர்ட்டில் பீச் போனோம். அண்ட் நாங்கள் புக் பண்ணியிருந்த ரிசார்ட் ஜஸ்ட் ஓவர் லுக்கிங் த பீச். ஸோ இதுதான் அந்த ரூம் அண்ட் பால்கனியில் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வியூ. என்னோட ப்ரீவியஸ் USA vlogல சார்லட் நார்த் கேரோலினா பற்றி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து இந்த சவுத் கேரோலினாவில் இருக்க மர்ட்டில் பீச் வந்து less than 4 hours தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ பிளான் பண்ணினது தான் இந்த மினி ட்ரிப். ரூமில் வந்து ஒரு ஃபுல் கிச்சன் இருந்த மாதிரி இருந்தது வித் ஆல் த பேசிக்ஸ். ஸோ நீங்கள் க்ரோசரி பண்ணிவிட்டு எல்லாமே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது, ஒரு காட்டேஜ் ஸ்டைலில். அண்ட் அஃப்கோர்ஸ் த செல்லிங் பாயிண்ட், த ஹைலைட் இன் த வியூ. ஸோ இந்த பால்கனியில் உட்காந்தே நீங்கள் பீச்சை வந்து எவ்வளவு மணி நேரம் வேணாலும் பார்த்து ரசிக்கலாம், டே அண்ட் நைட். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா கார் ரெண்டல் எடுத்துக்கிட்டோம் நார்த் கேரோலினா சார்லட்டில் இருந்து ஃபார் 2 days. அண்ட் அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி இன் டு மர்ட்டில் பீச் சவுத் கேரோலினா அண்ட் பேக் டு சார்லட். அண்ட் சார்லட்டில் ஏர்போர்ட்டில் கார் ரெண்டலை விட்டுட்டு ஃப்ளை பண்ணுறதா டொரண்டோக்கு. இதுதான் பிளான். ஆனால் பிளான்லேயே இல்லாத ஒரு இன்சிடெண்ட் ஆர் ஒரு ஸ்மால் ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. ஃபஸ்ட்டு இப்போ லஞ்சுக்கு போயிட்டு இருந்தோம். லஞ்ச் அஃப்கோர்ஸ் சைனீஸ். பசியில் அப்படைசர்லாம் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு பாராசெயிலிங் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இதுதான் அட்வென்ச்சர் ஸ்டோரி. இந்த போட்டில் இருந்து தான் நம்ம பாராசெயில் பண்ண போகிறோம். ஆனால் இந்த போட் வந்து ஷோருக்கு வராது. இது வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி தான் வேவ்ஸ் எல்லாம் தாண்டி இருக்குது. இந்த போட்க்கு நம்ம போகிறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்கூட்டரில் நம்மளை இழுத்துட்டு போவாங்க பனானா போட் மேலே. ஸோ இந்த எல்லோ பனானா போட் தான் கரைக்கு வரும். இதில் நம்ம ஏறி இப்படி உட்காந்துக்கணும். அண்ட் இந்த மாதிரி இழுத்துட்டு போய் நம்மளை வந்து அந்த போட்குள்ளே ஏறிக்க சொல்லுவாங்க. போட்குள்ளே ஏறின அப்புறம் இந்த பாராசெயிலிங்கோட அந்த ஹார்னஸ் இதெல்லாம் வந்து மாட்டிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டர்ன் வரும்போது நம்மளை வந்து அந்த பாராசெயிலோட அட்டாச் பண்ணிவிட்டு போட்டோட ஒரு எண்டில் வந்து செட்டில் ஆக சொல்கிறாங்க. அண்ட் அங்கேருந்து போட் கிளம்பி ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும் போது நம்ம பேசிக்காக பட்டம் விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பாராசெயில்னால நம்ம அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அந்த ஸ்பீட் போட் வந்து ஸ்பீடாக போக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து காற்றுல எப்படி பட்டம் சருன்னு மேலே போதோ அந்த மாதிரி ஒரு தனி ஸ்பீடில் நம்ம மேலே போயிடுறோம் அந்த பாராசெயில்னால. செம்ம ஃபன்னாக இருந்தது. ஒரு 1/2 hour அவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம அப்படியே பறந்துட்டுருக்கோம் காற்றுல கீழே கடல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் ஒரு டிப்பு கொடுக்குறாங்க. ஒரு தடவை தண்ணியில் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளை லிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரீல் இன் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட் கிட்ட இழுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப போட்டில் லேண்ட் ஆகிடுறோம். ஸோ இதுதான் ப்ராசஸ் அண்ட் இட் வாஸ் சூப்பர் ஃபன் அண்ட் இட் வாஸ் ஆல் வர்த் இட். பாராசெயிலிங் எல்லாம் முடிஞ்சோடனே திரும்பவும் ஷோருக்கு பனானா போட்டில் போகிறோம் இல்லையா, அந்த டைமில் தான் நான் வந்து பனானா போட்லேருந்து ஸ்லிப் ஆகி தண்ணியில் விழுந்துட்டேன். பட் ஆல்மோஸ்ட் ஷோர் கிட்ட தான் இருந்தோம். ஒரு செகண்ட் போட் மேலே உட்காந்துருக்கேன், அடுத்த செகண்ட் வந்து போட்டுக்கு அடியில் இருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் ஃபர்தர் டவுன் த vlog சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீச் நம்மளோட ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பனானா போட்ல இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்த உடனே லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கதால நான் வந்து தண்ணியில் மேலே வரேன். ஆனால்
அந்த போட்டுக்கு கரெக்டா அடியில இருக்கேன், அதனால என்னால மேல வர முடியல. ஏன்னா நான் போட்டுக்கு கீழே மாட்டிட்டு இருக்கேன். ஸோ இப்படி கண்ணை திறந்து பார்த்தா அப்படியே எல்லோவா அந்த போட் தெரியுது. பட் ஆனா மேல வந்து வர முடியாம தடுக்குது. ஸோ கொஞ்சம் நகர்ந்து நான் மேல வந்தேன். பட் அதுக்குள்ள அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க அந்த ஷோர்ல, அவங்கள ஒருத்தர் வந்து டக்குன்னு கையை பிடிச்சி மேல இழுத்து ஐயோ ஓகே அப்படின்னாரு. இது எல்லாமே ஒரு 3 to 5 செகண்ட்ஸ்ல நடந்த விஷயம். ஸோ நாங்கள் டின்னருக்கு போனோம். ஈவினிங் டின்னர் ஃபாலோட் பை அஃப்கோர்ஸ் ஐஸ்கிரீம். ஸோ இங்கே இந்த ஐஸ்கிரீம் ஷாப் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வி ஆல் ஹேட் ஆர் டெசர்ட். அப்புறமா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு போனோம். யூஸ்வலி நாங்கள் இந்த மாதிரி ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணும்போது சமைக்க கூட செய்வோம் சில சமயம். பட் இந்த வாட்டி ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான், ஏன்னா 2 days தானே இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ். இந்த ரிசார்ட்லேயே நம்ம வேறு வேறு லெவலில் பார்க்கிங் அண்ட் அந்த லெவல்ஸில் இருந்து நம்மளோட ரூம்ஸ்க்கு போகிற மாதிரி ஆக்சஸ் இதெல்லாம் இருந்துச்சு. லேட் இந்த நைட் டெசர்ட்லாம் முடிச்சுட்டு வந்த அப்புறம் இந்த பூல் ஏரியா ஆக்சஸ் எங்கே இருக்குது அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த லே அவுட்லாம் என்ன அப்படின்னு சும்மா செக் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதோ இருக்குது ஆக்சஸ் கேட் இந்த பூல் ஏரியாவுக்கு. ஜூஸ் பார் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் க்ளோஸ்டாக இருக்குது பிகாஸ் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் மிட் நைட். ஸோ வி ஆர் பேக் டு த ரூம் அண்ட் அதுக்கப்புறம் பால்கனியில் அந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் அந்த டேவை ரீகவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து பனானா போட்டில் இருந்து ஸ்லிப் ஆகி விழுந்ததுக்கு நாங்களும் ஒரு ரீசன். அந்த பனானா போட்டை டோ பண்ணிட்டு போகிறான் இல்லை வாட்டர் ஸ்கூட்டரில், அந்த பையன் வந்து ஒரு யங்ஸ்டர். அண்ட் அவன் சொன்னான், நான் திரும்பி பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் தம்ஸ் அப் அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போங்கன்னு அர்த்தம். அண்ட் எங்கள் வீட்டு வால் வந்து தம்ஸ் அப் வச்சுக்கிட்டே இருந்தது. அவன் திரும்பி பார்க்கும்போதெல்லாம் அவன் ஜிக்ஸாக்காக போக ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் ஸ்லிப் ஆகி ஸ்லைட் ஆகிட்டேன் போட்டுக்கு கீழே. ஸோ அப்படி தான் போச்சு டே 1. இப்போது டே 2ஓட ஏர்லி மார்னிங். How beautiful. Sunrise over the ocean. இதை விட ஒரு பெட்டர் வேக்கிங் அப் வியூ இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது காலையில் இந்த கிளைமேட் அந்த சன்ஷைன் எல்லாமே. அண்ட் கொஞ்சம் இந்த ஏர்லி மார்னிங் வாக் பண்ணுறவங்க ஜாக் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பீச்சில் பார்க்க முடிஞ்சுது. While you enjoy this morning view, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நேற்று நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எனக்கு வந்து தண்ணியில் கண்டம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நேற்று அந்த கண்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படி நான் சொன்னேன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த விஷயம்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட ஜாதகம் பார்த்து யாரோ சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து தண்ணியில் கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து நேற்று முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினச்சேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இது என்ன லைஃப் ஜாக்கெட் தான் போட்டிருக்கீங்க, அது வந்து தண்ணியில் ஸ்லிப் ஆனாலும் நீங்கள் மேலே வர போகிறீங்க, உங்களை திரும்ப தூக்கி போட்டில் உட்கார வச்சிட போகிறாங்க, வாட் இஸ் த பிக் டீல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு அது பிக் டீல் தான். அது என்ன மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா, நான் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு ஹாப்பியாக போவேன், குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவேன் அண்ட் அவங்கெல்லாம் ஸ்விம்லாம் பண்ணுவாங்க, நான் வந்து விளையாடிட்டு இருப்பேன். ஷாலோ எண்ட்லேயே இருந்தாலும் கூட அந்த ஒரு தடவை தண்ணியில் முங்கணும்னா கூட நான் வந்து கண்ணையும் மூக்கையும் டைட்டாக மூடிட்டு ஒரு தடவை தலையை நினச்சிக்குவேன் மேக்ஸிமம். அவ்வளோதான் என்னால் முடியும். அதுக்கு மேலே இந்த தண்ணிக்கு அடியில் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், இல்லை ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப தூரம். ஸோ தண்ணியில் முங்கணும், தண்ணிக்கு அடியில் போகணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ சௌரியமான ஒரு விஷயம் கிடையாது அது. அப்படி இருக்கும்போது இதில் வந்து பேராசைலிங்கில் வந்து அவங்க ஒரு தடவை தண்ணியில் ஸ்லைட்டாக இறக்கி விடுவாங்க, நம்ம கால் வரைக்கும் தான் நினையுது. அதுக்குமே நான் கேட்டேன், தலை வரைக்கும் முங்க வச்சிட மாட்டீங்கல்ல அப்படின்னு. நோ அப்படிலாம் பண்ண மாட்டோம், டோன்ட் வரி அப்படின்னாங்க. பிகாஸ் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கதால முங்க வைக்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள் நான். அதுக்கு மேலே வேறு ஜாதகம் வேறு நம்மளுக்கு இப்படி இருக்கா. இதனாலேயே வந்து நான் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கற்றுக்கிட்டிங்களான்னு கேட்காதீங்க, கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இன்னும் வந்து நடக்கலை. ஸோ என்ன மாதிரி ஜாதகத்தில் கண்டம் இருக்கவங்க யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ நீங்கள் வேறு எங்கேயாவது பேராசைலிங் பண்ணியிருந்தீங்கன்னாலும் சொல்லுங்கள். ஸோ பீச்சுக்கு போகிறதும் ரூம்க்கு வர்றது ரெடி ஆகுறது இப்படியே போச்சு.
the rest of the time. எங்களுக்கு வந்து ஈவினிங் ஃப்ளைட் இருந்ததால் நாங்கள் ஒரு மத்தியானமே செக் அவுட் பண்ணி போகிறதா பிளான். Parasailing போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் செல்ஃபோன், பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரு லாக்கரில் வச்சு அதை லாக் பண்ணி கீ நம்ம கிட்ட வச்சுக்கிறோம். ஸோ அதனாலேயே என்னோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண முடியல எந்த வீடியோ ஆர் ஃபோட்டோவும். அந்த நீங்கள் vlogல பார்த்த எல்லா கிளிப்ஸுமே அவங்க எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க as a லிங்க். அந்த ஃபோட்டோ பேக்கேஜ்க்கு வந்து $50 சார்ஜ் பண்ணுறாங்க. And parasailing is $70 per person plus tax. And parasailing பண்றவங்களுக்கு banana boat ride வந்து free because அப்படிதான் நம்ம வந்து அந்த parasailing boatக்கு போக முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சில் இவ்வளோ அழகாக பீச் சேர்ஸும் அம்ப்ரெல்லாவும் அடுக்கி வச்சிட்ருக்காங்க. எங்கள் ஹோட்டலில் இருக்க ஸ்டாஃப் தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. எகெயின் த சேம் திங், பீச்சுக்கு போகும்போதெல்லாம் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு போக முடியல. எடுத்துகிட்டு போனால் பீச்சில் தண்ணியில் நனைஞ்சு என்ஜாய் பண்ண முடியல. ஃபோனையும் மற்ற சாமானையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் உட்கார வேண்டியிருந்துச்சு. அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபோன் வந்து ரூமில் வச்சுட்டு நிம்மதியாக போயிடலாம், கீ மட்டும் கையில் வச்சுக்கலாம், ஷார்ட்ஸோட பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நிறையா நேரம் வீடியோ எடுக்க முடியாமலே போச்சு. ஓகே, இப்போ சார்லட் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். மர்ட்டில் பீச்சில் இருந்து ட்ரைவ் பண்ணி ஏர்போர்ட்லேயே கார் ரெண்டலோட ட்ராப் ஆஃப் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபார் அவர் ஃப்ளைட் பேக் ஹோம் டு டொராண்டோ. இங்கே அழகான ஒரு டிஸ்பிளே இருந்துச்சு, அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். மர்ட்டில் பீச் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ரிசார்ட்டில் பீச் ஓரமாகவே ஸ்டே பண்ணுறது இன்னமும் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. முடிஞ்சால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம், பட் நம்மளுக்கு டொரண்டோக்கு ஃப்ளைட் இருக்குது சார்லட்டில் இருந்து. ஸோ தெர் வாஸ் நோ சாய்ஸ். ஸோ வி ஹேட் அ கிரேட் டைம் எனிவே. அண்ட் இந்த parasailing இன்னொரு தடவை சான்ஸ் கிடச்சா கூட நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த பனானா போட் ரைடுமே ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ரைடாக இருந்துச்சு. அது மட்டும் பண்ணால் கூட அது ஒரு தனி ஃபன் தான். அண்ட் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கதால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். vlog நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். See you in the next one. Bye.